ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 25 ஆண்டுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் கிருபையாய், கர்த்தருடைய கிருபையினால், அவருடைய இரக்கத்தினால், அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் கர்த்தர் நம்மை இந்த 2025க்குள்ளே பிரவேசிக்க வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் இந்த ஜனவரி மாதத்தில் அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஆதார வசனமாக சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 2025ஆம் ஆண்டில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் என்னவென்றால், இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் செய்வேன். நம் மத்தியிலே அவர் வாசம் செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடு அப்படி என்று சொல்லுகிறார். இதனுடைய சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இதில் 8 ரா தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சகரியாவின் புஸ்தகத்தில் 8 ரா தரிசனங்கள். அதில் இது 3வது தரிசனம். அளவுகோல் பிடித்திருந்த ஒரு புருஷன், எருசலேமை தன்னுடைய கைகளினால் அளவு நூலாய் பிடித்திருந்த ஒரு புருஷனை குறித்த ஒரு தரிசனத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சிறையிருப்பில் இருக்கிறாங்க. எருசலேம் மக்கள், யூதர்கள் சிறையிருப்பில் இருந்த நாட்கள், பாபிலோனுடைய சிறையிருப்பின் இறுதி காலகட்டத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் பேர், மீதி இருந்தவங்க அந்த சிறையிருப்பில் இருந்த கொஞ்சம் பேர் வந்து எருசலேமுக்கு திரும்பி வருகிறார்கள். ஹல்லேலூயா. எருசலேம் வந்து நிலைமை பார்த்திங்கன்னா பரிதாபமான ஒரு நிலைமையில் இருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் சிதறடிக்கப்பட்டார்கள், நிறைய தேசம் பாழாக்கப்பட்டது, தேசம் சுட்டரிக்கப்பட்டது அக்கினியினால். தேசத்தில் உப்பை விதைத்து தேசத்தை பாழாக்கினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அது நிர்மூலமாக்கப்பட்டது. ஒரு பரிதாபமான நிலையில் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த எருசலேம் நகரம் காணப்பட்டது. ஜனங்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். நிறைய பேர் அந்த சிறையிருப்பில் மரித்து போனார்கள். கொஞ்சம் எண்ணிக்கை, மிக குறைவு தான். அப்படிப்பட்டவர்களாக தங்களுடைய சொந்த தேசத்துக்கு அவர்கள் திரும்பி வந்தார்கள், எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை தான் இது. அவர்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார் சகரியா தீர்க்க தரிசி மூலமாக அவர்களை உற்சாகப்படுத்தி, நான் உங்களை முழுவதுமாய் அழிக்கவில்லை, நாங்கள் உங்களிலே சில பேரை நான் மீதியாக வைத்திருக்கிறேன், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களை பூமியில் மிக சிறந்தவர்களாக, இந்த எருசலேம் நகரத்தை பூமியில் மிக சிறந்த நகரமாக நான் மாற்றுவேன், உங்களை மிக சிறந்தவர்களாக, மிகவும் முக்கியமானவர்களாக, விலையேறப்பெற்றவர்களாக நான் உங்களை மாற்றுவேன், உருவாக்குவேன், நிலைப்படுத்துவேன் என்று சொல்லி தேவன் நாங்கள் அவர்களை உற்சாகப்படுத்துவதை தான் நம்ம இங்கே பார்க்கிறோம். சீயோன் குமாரத்தியே, கம்பீரித்து பாடி. சீயோன் குமாரத்தி என்றால் அவருடைய கண்ணின் கருவிழி என்ற அர்த்தம். சீயோன் என்றால் அவருடைய கருவிழி, அதாவது கண்ணின் கருவிழி என்ற அர்த்தம். மிகவும் முக்கியமானவர்கள் சீயோன் என்றால், விலையேற பெற்றவர்கள், கனத்திற்குரிய பாத்திரர்கள், மேன்மையான ஒரு உலகில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலாம் ஒரு மேன்மையான ஒரு இடத்தை தேவன் அவர்கள் கொடுத்துரு. அப்படிப்பட்டவர்கள் தான் சீயோன். அதனால் உங்களுடைய பரிதாப நிலைமையை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. ஹல்லேலூயா. சீயோன் குமாரத்தியை, நீ கம்பீரித்து பாடு, நீ மகிழ்ந்திருக்கத்தக்கதாக, நீ களி கூறத்தக்கதாக, நீ சந்தோஷப்படுகிற மாதிரி, உன் இருதயை அதிசயப்பட்டு பூரிக்க மாதிரி நான் காரியங்களை செய்வேன். பூமியிலே நீங்கள் இந்த ஸ்தலம் மிக சிறந்த ஸ்தலமாக இருக்கும், நீங்கள் பூமியிலே பேர் பெற்றவர்களாக, புகழ் பெற்றவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை உற்சாகப்படுத்தி அவர் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவஜனமே, ஒருவேளை 2024 என்னுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்தது, என்னுடைய நிலைமை, நான் பாழாக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, என்னுடைய நிலைமை, நான் நிர்மூலமாக்கப்பட்ட ஒரு சின்ன, சிதறடிக்கப்பட்ட ஒரு தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் இருந்திருக்கலாம், நீங்கள் இருந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றார், சீயோன் குமாரத்தியே, இந்த 2025 நீ கம்பீரித்து பாடு. ஹல்லேலூயா. நீ சந்தோஷமாக இரு, பயப்படாதே, எதை குறித்து பயப்படாதே. நான் உன்னை மிக சிறந்தவளாக, மேன்மை உள்ளவளாக, கனம் பெற்ற ஒரு பாத்திரமாக உன்னை நான் இந்த பூமியிலே, நீ இருக்கிற இடத்திலே, உன் குடும்பத்திலே,
குடும்பத்திலே, உன் சமுதாயத்திலே, இந்த தேசத்திலே உன்னை நான் உயர்ந்த இடத்திலே வைப்பேன், உயர்த்துவேன் என்று சொல்லி ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். தேவன் பார்த்தீங்கன்னா நம் நடுவிலே வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற தேவன். அவர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். சாலமோன் ராஜா சொல்லுகிறார், நீர் பரலோகத்தில் வாசம் செய்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே. எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். பவுல் சொல்லுகிறார் 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்றார். பாருங்க, பரலோகத்தில் வாசம் செய்கிற தேவன், கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிற அந்த தேவன் நம் மத்தியிலே வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். நம்ம இடத்துல அவர், நம்முடைய இடத்துல, நாம் இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ண விரும்புகிறாராம். ஹல்லேலூயா. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 3:8-9 பார்த்தீங்கன்னா பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தின் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் ஆதாம் ஏவாள். பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தின் நடுவில் அவர் உலாவினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் யாத்திராகமம் 16:10 ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கு எல்லாம் இதை சொல்லுகிற பொழுது அவர்கள் வனாந்திர திசையாய் திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. ஏதேனிலே உலாவின தேவன் மேகத்திலே அவருடைய மகிமை காணப்பட்டதா. தேவ ஜனங்களை வனாந்தரத்தில் வழி நடத்த, அவர்களை பாதுகாக்க அவர் மேக ஸ்தம்பமாய், அக்னி ஸ்தம்பமாய் அவருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்புறம் ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணினார். யாத்திராகமம் 25:8, யாத்திராகமம் 40:34-35 பார்த்தீங்கன்னா, அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. ஏதேன் தோட்டத்திலே உலாவின தேவன் மேகத்திலே மகிமை காணப்பட்டது, அவருடைய மகிமை காணப்பட்டது. இங்கே ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய மகிமை காணப்பட்டதா. ஆமென். உங்கள் நடுவிலே வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக என்று சொல்லி அவர் ஆசரிப்பு கூடாரத்திலே அவருடைய மகிமை, அவருடைய ஷெக்கினா மகிமை, அவருடைய அளவற்ற ஜோதியின் பிரகாசம், அவருடைய பிரசன்னம் அங்கே காணப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் எங்கே வாசம் பண்ணினார்? சாலமோன் தேவாலயம் கட்டிய போது. ஹல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்திலே வாசம் பண்ணின தேவன், ஏதேன் தோட்டத்திலே உலாவின தேவன், மேகத்திலே மகிமையாய் வெளிப்பட்ட தேவன் இங்கே ஆலயத்திலே வாசம் பண்ணினார். 2 நாளாகமம் 6:1-2 வசனங்கள், 2 நாளாகமம் 7:1 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது சாலமோன் காரிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றென்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமாகி ஆலயத்தை உமக்கு கட்டினேன். அப்படியே 7:1 பார்த்தீங்கன்னா, 2 நாளாகமம் 7:1 சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்தில் இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்து கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. அல்லேலூயா. அவர் ஆலயத்திலே வாசம் பண்ணினார். சாலமோன் தேவாலயத்தை கட்டியும் போது அவருடைய மகிமையினால் அந்த ஆலயம் நிரம்பி இருந்தது. அடுத்ததாக அவர் குமாரனில் வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போஸ்தலர் 10:48 பார்த்தீங்கன்னா, நசரேயனாகிய இயேசுவை தேவரே பரிசுத்த ஆவியினாலும் தேவ வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால், தேவன் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தபடியினால் அவர் எப்படி இருந்தாரா? நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:48 பார்க்கிறோம். இங்கே குமாரனிலே வாசம் பண்ணினார். அடுத்ததாக அவர் நமக்குள்ளே வாசம், எங்கெல்லாம் வாசம் பண்ணி கொண்டிருந்தார் தேவன் என்று நான் பேசி கொண்டிருக்கிறேன். அவர் ஏதேனில் உலாவினார். அவருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. அவருடைய மகிமையினால் ஆலயம் நிரம்பி இருந்தது. ஒரு குமாரனிலே வெளிப்பட்ட மகிமை இப்பொழுது நமக்குள்ளே வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டும் அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆலயத்தை விட்டு இறங்கி இப்போ நம்முடைய இருதயம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கிறது. இப்போ நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இந்த தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி, ஆமென், இது நான் என்றைக்கு இங்கே நான் விரும்புகிறேன், இந்த இடத்த, உன்னுடைய உள்ளத்தை நான் விரும்புகிறேன், நான் தங்க விரும்புகிறேன், அங்கே வாசம் பண்ண உலாவ விரும்புகிறேன் என்று சொல்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வருடத்தில் 2025 கர்த்தர் உங்கள் மத்தியிலே உலாவ போகிறார்.
அவர் இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் வாசம் பண்ணினால் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தெரியுங்களா? ஒரு ராஜா, ஒரு முக்கியமானவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம எவ்வளோ பிளஸ்ஸிங்காக நினைக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா, அவர் நமக்குள்ளே நாம் இருக்கிற இடத்துல, நம்முடைய சபையில் அவர் வாசம் பண்ணினால் எத்தனை மகிமையான காரியங்களே அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய தேவன் நம் மத்தியிலே உலாவினால் நமக்கு என்ன, அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினால் என்ன ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தில் கொடுக்க போகிறார். இந்த வருடம் முழுவதும் நம்ம சொல்ல போகிறோம், ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள், என் குடும்பத்தில் நீங்கள் வாசம் பண்ணுங்கள், ஆண்டவரே என் ஊழியத்தில் நீங்கள் உலாவுங்க ராஜா, என் பாளையத்தில் உலாவுங்க, எங்கள் தேசத்தில் நீங்கள் உலாவுங்க. அப்படி உலாவும் பொழுது கர்த்தர் நமக்கு 3 ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறார். அதை தியானித்து நம்ம முடிக்க முதலாவதாக என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார்? தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 27 நாம் வாசிக்க போகிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 24 27. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்னியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவர், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்னியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன், அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசல் அண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசனாகிய ஷாத்ராக், மேஷா, ஆபேத் நேகு என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது ஷாத்ராக், மேஷா, ஆபேத் நேகு என்பவர்கள் அக்கினி நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். ஆமென். தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெலன் செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களே 3 பேராய் அக்கினி சூளையிலே போடுகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். நேபுகாத் நேச்சார் ஒரு பொற்சிலையை உருவாக்கி அதை வணங்கும்படி அந்த பாபிலோன் தேசத்தில் எல்லாரையும் அழைக்கிறார். இதில் 3 பேர் மட்டும் வணங்காமல் வைராக்கியமாய், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறார்கள். நீங்கள் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காமற் போனாலும் நாங்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை வணங்க மாட்டோம் என்று உறுதியாய், ஆமென், அல்லேலூயா, வைராக்கியமாய் கர்த்தருக்காக அவர்கள் நிற்கிறார்கள். அவர்கள் எரிகிற அக்கினி சூளையில் 7 மடங்கு அதிகமாக்குறாங்க அக்கினியினுடைய சூளையை. அதில் உள்ளே போடுகிறார்கள். போடும் பொழுது அங்கே 3 பேரை உள்ளே போடுகிறார்கள். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 4 பேர் விடுதலையாய், அக்கினி நடுவிலே விடுதலையாய். நீங்கள் பாருங்கள், இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டும். அக்கினி சூளையிலே அவர்களை போடுகிறார்கள். அங்கே 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அந்த 4ஆம் ஆளின் சாயல் எப்படி இருந்ததா? தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுது உடனே அவர்களை வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே கொண்டு வரும் பொழுது அந்த புருஷருடைய சரீரங்களில் அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்களுடைய தலைமயிர் கருகவில்லை, ஆமென், அவருடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் வீசாமலும் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பெரிய சாட்சியாய் நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் அக்கினியின் வழியாக, அக்கினி போன்ற சோதனைகளின் வழியாக, பாடுகளின் வழியாக, உபத்திரவங்களின் வழியாக நிச்சயமாய் நாம் கடந்து வர வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு பெரிய சாட்சியோடு, ஆமென், நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய அற்புதத்தோடு, அதிசயத்தோடு நாம் வாழ வேண்டும். அக்கினி போன்ற சோதனைகளே வேண்டாம் நம்முடைய கிறிஸ்துவர்கள் சொல்லக்கூடாது. அந்த சோதனையாய் வரும்பொழுது தான் அங்கே போடப்பட்டிருக்கு பிரமித்து. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து. இப்போது நம்ம அக்கினி போன்ற சோதனைகள் வரும் பொழுது ஆண்டவரை நம் மத்தியிலே உலாவினால், வாசம் பண்ணினால் பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை செய்வார். பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை இங்கே அப்படி தான் செய்கிறாரு. ஷாத்ராக், மேஷா, ஆபேத் நேகோடு 4வது ஒரு ஆளாய் அங்கே உலாவி கொண்டு வர அக்கினி சூளையில். ஆமீன். இந்த 2025 அநேக சோதனைகள், அநேக அழிவுகள், நாசங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படலாம், பார்க்கலாம். இயற்கை சீற்றங்களினால் வருகிற அழிவுகள், விபத்துகளினால் எத்தனை விபத்துகள், இந்த கடைசியில் எத்தனை விமான விபத்துகள், எவ்வளோ விபத்துகள் வந்தது, எவ்வளோ இயற்கை சீற்றங்களினால் மனிதர்கள் கொத்து கொத்தாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமீன், அல்லேலூயா. எவ்வளோ நிலச்சரிவுகள், பூமி அதிர்ச்சி, எவ்வளோ நாம் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறோம். போராட்டங்கள், வன்முறைகள்,
அதையெல்லாம் கேள்விப்படும் போது நீங்கள் பயப்படாதீங்க. 2025 எல்லாமே 2024 விட 25 அதிகமாய் காணப்படும். எல்லாமே அழிவுகள், நாச மோசங்கள் எல்லாம் அதிகமாய் காணப்படும். ஆனால் நீங்கள் பயப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. அங்கே போடப்பட்டிருக்கு, என்ன போடப்பட்டிருக்கு? அவர்கள் மேல் அக்கினி, ஹல்லேலூயா, அக்கினி வழியாக அவர்கள் வந்தார்கள். அக்கினியின் மனம் அவர்கள் மேலே, அவங்களுடைய சால்வைகள் சேதப்படலை, அவங்களுடைய தலைமயிர் கருகலை. அவங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. அப்படியே விடுதலையாக அவங்க உலாவி வெளியே வந்தார்கள். அப்போ இந்த அக்கினி நம்மை பலன் செய்யாது, பலன் கொள்ளாது. சோதனைகள் நம்மை மேற்கொள்ளாது. உபத்திரவங்கள் நம்மை மேற்கொள்ளாது. ஹல்லேலூயா. பாடுகள் நம்மை மேற்கொள்ளாது. வியாதிகள் நம்மை மேற்கொள்ளாது. எந்த மரணமோ, அகால மரணமோ, இளவயது மரணமோ நம்முடைய குடும்பத்தில் வராது. ஆண்டவர் சொல்ற, அக்கினி பலன் செய்யவில்லை, அவர்கள் மேல் அக்கினி பலன் செய்யவில்லை. ஹல்லேலூயா. அக்கினியை உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களை உடையவர். அவர் அக்கினி மயமானவர். அவர்கிட்ட அவர் நம்ம அக்கினி போன்ற சோதனைகள் வழியாக செல்ல அனுமதிப்பார் தான், ஆனால் நம்மை மேற்கொள்ள விடமாட்டார். ஏனென்றால் அக்கினி நடக்கும்போது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த 2025 அக்கினி போன்ற சோதனை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே, இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன், நான் அக்கினி போன்ற சோதனைகளின் மத்தியிலே உலாவுவேன் என்று சொல்கிறார். உனக்கு விடுதலையை தருவேன் என்று சொல்கிறார். அக்கினி உன்னை பலன் செய்யாது என்று சொல்லுகிறார். பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை அனைவரும், எல்லா சுற்றி இருக்கிற எல்லாரும் பார்க்கிற மாதிரி உன் வாழ்க்கையை நான் வாசம் பண்ணினான், நான் உலாவினான், பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை செய்வேன் என்று கர்த்தர் இன்று உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினால் பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை செய்வார். ரெண்டாவது என்ன காரியத்தை செய்வார் சொல்லி பார்ப்போம். நீங்கள் 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். முதலாவதாக அவர் நம் மத்தியிலே வாசம் செய்தால் பிரமித்து ஆச்சரியப்படும்படியான ஒரு காரியத்தை செய்வார். 2வது, அவர் நம் மத்தியிலே உலாவினால் தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. பூமி எங்கும் உலாவிக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய வல்லமை நம் மத்தியில் விளங்கும். அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணினார். அவர் சர்வ வல்லவர். அவருக்கு மிஞ்சின வேறு ஒரு வல்லமை இந்த உலகத்திலே இல்லை. அவர் சர்வ வல்லவர், எல்ஷடாய், சர்வ வல்லமுடைய தேவன். அவரிடத்துல என்னென்ன வல்லமைகள் இருக்கிறது தெரியுங்களா? அவரிடத்துல அற்புதங்களை செய்கிற வல்லமை இருக்கிறது, குணமாக்குற வல்லமை இருக்கிறது, உயிர்ப்பிக்கிற வல்லமை இருக்கிறது, மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை இருக்கிறது, நமக்கு சுதந்திரங்களை, ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். வாக்கு தத்தங்களை, நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் கிரியைகளை அவர் அழிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அற்புதங்களை செய்ய அவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். வழுவாதபடி நம்மை காக்க அவர் வல்லமுடைய தேவனாய் இருக்கிறார். நிறைய வல்லமைகளை உடையவர் அவர். சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை உடையவர். உனக்கு விரோதமாய் அவர் உன் மத்தியில், உங்கள் மத்தியில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் பாளையத்தில் உலாவும் பொழுது, வாசம் பண்ணும்பொழுது அவருடைய வல்லமை விளங்கும். எங்கெல்லாம் அற்புதம் வரணுமோ அங்கே அற்புத வல்லமை விளங்கும். குணமாக்குற வல்லமை விளங்கும். உயிர்ப்பிக்கிற, உலர்ந்து போன காரியங்களை உயிர்ப்பிக்கிற வல்லமை விளங்கும். ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் இருக்குதா? அந்தகார கிரியைகள் போராடி கொண்டு இருக்கிறதா? மரண இருள் போராடி கொண்டு இருக்கிறதா? பலவீன கட்டுகள் போராடி கொண்டு இருக்கிறதா? பாதாள கட்டுகள் போராடி கொண்டு இருக்கிறதா? அந்த சத்துருவின் மேலே ஜெயம் கொள்ளுகிற வல்லமை, முறியடிக்கிற வல்லமை அவரிடத்துல உண்டு. அவையெல்லாம் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பாளையத்தில் அவர் வாசம் பண்ணும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையை விளங்க செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு மிதிக்கிற வல்லமையை கொடுத்திருக்கிறேன். நடக்கிற சத்துருவின் மேலே நடக்கிற வல்லமை, சத்துருவை மிதிக்கிற வல்லமை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம மத்தியிலே வாசம் பொழுது அந்த வல்லமை எல்லாம் நமக்குள்ள கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம அற்புதங்களை செய்வோம், நம்ம மற்றவர்களை குணமாக்குவோம். ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகளை அழிக்கிற வல்லமையை நமக்கு தருவார். அதனால இன்றைக்கு 2வது சொல்றவங்களுக்கு, அவர் உங்கள் மத்தியிலே வாசம் பண்ண இடம் கொடுங்கள். உங்கள் ஸ்தலத்தை பரிசுத்தமாக்குங்கள், உங்கள் உள்ளத்தை பரிசுத்தமாக்குங்கள். எதையெல்லாம் விட வேண்டுமோ, எதையெல்லாம் சுத்திகரிக்க வேண்டுமோ, எதையெல்லாம் களைந்து போட வேண்டுமோ, எதையெல்லாம் ஒழித்து விட வேண்டுமோ. ஏன்னா அவர் வாசம் பண்ணுனா பரிசுத்தம். அது முக்கியமான இருக்கிறது. ஏன்னா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்தம் உள்ளவர் நம் மத்தியிலே உலாவணும்னா நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற காரியங்களை பரிசுத்தப்படுத்தும் போது
போது அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், உலாவுகிற தேவனாக இருக்கிறார். 2வது, அவர் நம் மத்தியிலே வாசம் பண்ணினார், அவருடைய வல்லமை விளங்கும். தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். 3வது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களுடனே கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின என்று விளம்பி இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் என்றார். 3வது, முதலாவதாக தேவன் நம் மத்தியில் வாசம் பண்ணினால் பிரமிக்கத்தக்க ஒரு ஆச்சரியமான ஒரு காரியத்தை செய்வார். 2வது, நம் மத்தியில் அவர் வாசம் பண்ணினால் அவர் தன்னுடைய வல்லமையை விளங்க செய்வார். 3வதாக அவர் நம் மத்தியில் வாசம் பண்ணினால் சகலவற்றையும் புதிதாக்குவாராம். அல்லேலூயா. பழைய காரியங்கள் எல்லாம், பழைய துக்கம், பழைய கண்ணீர், பழைய வருத்தம், பழைய வறுமை, பழைய பட்டினி, பற்றாக்குறைகள், பழைய போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஒழிந்து போக பண்ணி அவர் இந்த புதிய வருடத்தில் எல்லாவற்றையும் புதிதாக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. புதிய கிருபைகளை உங்களுக்கு தரப்போகிறார். புதிய இரக்கங்களை அவர் தரப்போகிறார். நீங்கள் கழுகுகளைப் போல புது பலன் அடைந்து இந்த புதிய வருடத்தில் நீங்கள் அவருக்கு காத்திருக்கிற நீங்கள் புது பலன் அடைய போகிறீங்க. அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. நமக்கு புதிய கிருபைகளை அவர் தரப்போகிறார். வாழ்க்கையில் கண்ணீர் கிடையாது, இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கண்ணீர் கிடையாது, வருத்தம் இல்லை, அலறுதல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போக பண்ணி முந்தின காரியங்களை பழைய காரியங்களெல்லாம் ஒழிந்து போக பண்ணி சகலவற்றையும் அவர் புதிதாக்க போகிறார். புது சிருஷ்டியாய் உங்களை மாற்றப் போகிறார். இந்த ஆண்டில் அவர்கள் புதிய காரியங்களை அவர் உங்களுக்கு செய்து உங்களை அவர் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படும். நீ எப்சிபா என்றோ பியூலா என்றோ உன் தேசம், நீ பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும், நீ நெகிழப்படாதவனும், நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் பெறுகிற மாதிரி கர்த்தர் தம்முடைய வாயினால் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்பட போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிற தகப்பனே, இந்த நாளிலே கூட அருமையான வாக்கு தத்தத்தை இந்த 2025 நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இதோ நான் வந்து உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. உலாவுவேன். தேவன் உலாவின இடத்துல எல்லாம் மகிமையான காரியங்களை நடத்தின தேவன், வல்லமையை விளங்க பண்ணின தேவன், புதிய காரியங்களை ஏற்படுத்தின தேவன். எங்களுக்கும் ஆண்டவரை இந்த வருடத்திலே ஆண்டவரை எத்தனையோ அழிவுகள் இருந்தாலும், நாச மோசங்கள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, தீங்கு உன்னை அணுகாது, ஒரு சேதமும் இல்லை, அவர்களில் ஒரு சேதமும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ பாடுகள் வழியாக, உபத்திரம் வழியாக வந்தாலும் அக்கினி உனக்கு பேலன்ஸ் செய்யாது. அக்கினி உனக்கு ஆண்டவரே வழி திறக்கும். அக்கினி உன்னை விடுதலையாக்கும். ஆண்டவரே அப்பா, சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் எங்கள் மத்தியிலே உலாவுவீராக, வாசம் பண்ணுவீராக. எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை பரிசுத்தப்படுத்துகிறோம், எங்களை சுத்திகரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் குடும்பத்தில் உலாவும்படியாய், பாளையத்தில் உலாவும்படியாய் அப்பா உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென்.